ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். 2 வீக்ஸ் ஊருக்கு போயிருந்தனால விளக்கு ஃபுல்லாகவே ரொம்ப ஆயிலாக இருந்தது. சரி ஓகே, எனக்கு பார்க்கவே ஒரு மாதிரி இருந்தது. சரி ஓகே, நம்ம வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பீத்தாம்பரி பவுடரை வச்சு தான் வாஷ் பண்ணுவேன் எப்போவுமே. ஏன்னா அது வந்து எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரிகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வாஷ் பண்ணுவாங்க. எனக்கு இது சிம்பிளாகவும் நீட்டாகவும் இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. எங்கள் அம்மா எப்படி வாஷ் பண்ணுவாங்க அப்படின்னா, புளியை தண்ணியில் நல்லா ஊற வச்சுருவாங்க. ஊற வச்சுட்டு அந்த புளியை அப்படியே எடுத்து அந்த விளக்குல தேய்ப்பாங்க. இல்லைன்னா கோலப்பொடி அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ரொம்பவே பளபளப்பாக இருக்கும். புதுசாக இருக்கிற மாதிரியே இருக்கும் விளக்கு. அது சில பேர் வந்து புளியோட வினிகர் சேர்த்து வாஷ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது என் ஃப்ரெண்டு சொன்னா ஒரு முறை. நான் அதை ட்ரை பண்ணி பார்த்ததில்ல. நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். விளக்குக்குன்னு தனியாக ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுங்கள். சிக்கன் மட்டன் சாப்பிட்டுட்டு அந்த பாத்திரத்தில் தேய்க்கிறத வந்து விளக்குக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா விளக்க வந்து நம்ம லக்ஷ்மியாக நினைக்கிறோம். அதனால் அது நீட்டாக நம்ம வாஷ் பண்ணுனா நமக்கு திருப்தியாக இருக்கும். விளக்கு செவ்வாய் புதன் வாஷ் பண்ணக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதுதான் எங்கள் வீட்டிலும் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருந்தோம் இத்தனை வருஷம். ஞாயிறு, திங்கள், வியாழன், சனி இந்த 4 நாள்லேயும் விளக்கு தாராளமாக தேய்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். காமாட்சி விளக்கு நான் எப்படி வாஷ் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு டூத் ப்ரஷ் வாங்கி வச்சுக்கிட்டேன். அதை வச்சு தான் நான் வாஷ் பண்ணுவேன். அது வந்து நல்லா சைடில் இடையில இந்த க்ரீன் கலரில் வரும்ல, அது எல்லாமே அந்த ஆயில் எல்லாமே எடுத்து விட்டுரும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு நல்லாவே கிளியர் ஆச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா அந்த சைடு எல்லாமே அவ்வளோதாங்க. எல்லாமே வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஒவ்வொன்றா அவங்க முன்னாடி காட்டுறேன். முன்னாடி இருந்த விளக்குக்கும் இப்போவுக்கும் எவ்வளோ சேஞ்சஸ் தெரியுது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. நீங்கள் எந்த மாதிரி ட்ரை பண்ணுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் பட்டனுமே எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்கும். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.